உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாசிப்பு என்பது எங்கள் மண்ணிலே எத்தகைய ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் மிக அண்மையிலே 3 தினங்கள் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்துக்கு அருகிலே வர்த்தக தொழில்துறை மன்றத்தினுடைய அனுசரணையோடு நடைபெற்ற ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய 2வது சர்வதேச புத்தக திருவிழா இனிதாக நிறைவடைந்திருக்கிறது. அந்த புத்தக திருவிழாவிலே பல்வேறு வகையான நூல்கள், இலங்கையின் பல பாகங்களையும் சேர்ந்த வெளியீட்டாளர்கள், இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து இங்கே நூல்களை விநியோகிக்கின்ற மண்ணை சார்ந்த வெளியீட்டாளர்கள் என்று பலருக்கும் களம் கொடுத்து அமைக்கப்பட்ட அந்த நிகழ்வு தளம் எங்களுக்கு பல செய்திகளை சொல்லிச் சென்றிருக்கிறது. இன்னும் கூட இந்த மண்ணிலே வாசிப்பென்பதும் புத்தக வாசிப்பென்பதும் வளர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்றால் அந்த 3 தினங்களும் அங்கே வந்து சென்ற பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது கணிசமானவர்கள் இருக்கிற வாசிப்பு தேய்ந்து விடவில்லை என்ற நம்பிக்கையை அந்த நிகழ்வு எமது மண்ணிலே நிறுவியிருந்தாலும் கூட இன்னமும் அது குறிப்பாக மாணவர் மையமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்ற சிந்தனைகளையும் அந்த புத்தக திருவிழா எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. இன்று நான் உங்களோடு இந்த படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிற 2 நூல்கள் என்று சொல்வதை விட 2 சஞ்சிகைகள். குறிப்பாக அந்த புத்தக திருவிழாவிலே நான் வாங்கி கொண்டவை, பல புத்தகங்களை நான் வாங்கினேன். அவற்றில் இருந்து இன்று ஒரு துளியாக 2 வேறுபட்ட வாசிப்பு அனுபவங்களை தரக்கூடிய 2 சஞ்சிகைகள். ஒன்று கவிதைக்கான இதழாக 8 இதழ்கள் மலர்ந்து இடையிலே நின்று போய் மீண்டும் மலர்ந்திருக்கிற மறுபாதி கவிதைக்கான இதழினுடைய புதிய வருகை என்பது வைகாசி ஆவணி இதழோடு மீண்டும் இந்த 2025 அது ஒரு காலாண்டு இதழாக, கவிதைக்கான காலாண்டு இதழாக 8 இதழ்களை ஒரு காத்திரமான கவிதை இதழாக இந்த மண்ணிலே கவிதை சார்ந்த உரையாடல்களாக இருக்கலாம், கவிதைகள் மொழிபெயர்ப்பு கவிதைகள் என்று தேர்ந்த ஒரு கவிதை வாசிப்பு நோக்கிய பயணத்திலே மிக முக்கியமான ஒரு இதழாக இருந்து இடையிலே பல்வேறு வகையான காரணங்களினாலே நின்று போயிருந்த கவிதைக்கான இதழாக விளங்குகிற இந்த மறுபாதி மீண்டும் மலர்ந்திருக்கிறது. அதனுடைய இணைய ஆசிரியராக சித்தாந்தன் அவர்களும் இணைய ஆசிரியராக சீனா ரமேஷ் அவர்களும் இருக்கின்றார்கள். தானா விஷ்ணு அவர்களினுடைய இதழ் வடிவமைப்பிலே ஆகாயம் பதிப்பகத்தின் ஊடாக வெளிக்கொணரப்பட்டிருக்கிற மறுபாதி என்னுடைய கையில் இருக்கிறது. மறுபாதி ஒரு கையில் இருக்கிறது என்றால் மறுகையில் மற்ற என்ன பாதி இருக்கிறது என்று சொல்வதைப் போலத்தான் அடுத்து இன்னும் ஒரு முயற்சி. எங்கள் மண்ணிலே இருந்து புலம்பெயர்ந்து லண்டனிலே வாழ்ந்தாலும் கூட இந்த மண்ணினுடைய இலக்கியத்துக்காக அதனுடைய தொடர்ச்சியாக இயங்குதளம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கரவை மு தயாளன் அவர்கள் லண்டனிலே வசிப்பவர் சிறுகதை மஞ்சரி மாத இதழாக 60 இதழ்களை கொண்டு வந்திருக்கிற ஒரு அரிய முயற்சி. ஒரு காலத்தில் அவ்வப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலும் பல சிறுகதை மஞ்சரிகளை அறிமுகம் செய்திருக்கிறோம். இப்பொழுது அதுவும் கூட ஒரு வடிவ மாற்றம் பெற்று கைக்கு அடக்கமாக, ஆனால் மிக கனதியாக, குறிப்பாக சிறுகதைகளுக்கென்றே தனியே எப்படி நாங்கள் மறுபாதியை ஒரு கவிதைக்கான இதழ் என்று பார்க்கிறோமோ அதுபோல சிறுகதைக்கான ஒரு இதழாக சிறுகதை மஞ்சரி மலர்ந்திருக்கிறது. எனவே இந்த 2 நூல்கள், இந்த 2 சஞ்சிகைகளினுடைய உள்ளடக்கங்கள், அவை தரக்கூடிய படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இந்த நேர அவகாசத்துக்குள்ளே இயன்றவரை அதன் முழுமையான தரிசனத்தை தர முடியாவிட்டாலும் உங்களை வாசிக்க தூண்டுவதாக இந்த 2 விதமான விடயங்களை இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையிலே மறுபாதியை எடுத்துக்கொண்டால், இப்போ மறுபாதியிலே கடந்த 8 மறுபாதிகளையும் வாசித்தவன் என்ற வகையிலும்
அதனை நேசித்தவன் என்ற வகையிலும் அந்த உள்ளடக்கங்கள் பற்றி எனக்கு தெளிவான தெளிவு இருக்கிறது. அந்த வகையிலே அதனுடைய ஒரு நீண்ட காலத்தின் பின் மறுபாதியின் 9வது இதழ் வருகிறது என்று சொல்லி அதனுடைய ஒரு ஆசிரியர் குழு அது பற்றிய ஒரு விடயங்களை இங்கே பகிர்ந்திருக்கிறார்கள். நீலத்தாள் என்ற ஒரு கவிதையை அமைரா அவர்கள் தந்திருக்கிறார். அந்தி நிறங்களின் சித்திரம் கசியும் வானத்தில் இரவின் இசை கருந்தேளென ஊர்ந்து நகர்கிறது. இப்படியான ஒரு நவீன அல்லது புது கவிதைகள் தருகின்ற ஒரு கவிதையினுடைய மொழி தருகின்ற அனுபவத்துக்கு எப்பொழுதும் மறுபாதி கவனம் செலுத்தி வந்திருக்கிறது. தேர்ந்த கவிதைகளை, கவிதையினுடைய மொழி பாய்ச்சல்களை நிகழ்த்தி இருக்கக்கூடிய, அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகளுக்கான களமாக அது நகர்ந்திருக்கிறது. அது அந்த நீட்சியின் தொடர்ச்சியாக இங்கே அமைராவினுடைய நீலத்தாள் என்ற கவிதை பல படிமங்களுக்கூடாக நகர்ந்து பல விடயங்களை எங்களுக்கு சொல்கிறது. அதற்கு பிற்பட ஈழத்து பெண்ணிலைவாத கவிதைகளில் தந்தை ஆதிக்க இணை முரண் புனைவு, புதிய புதிய சொற்கள் ஆய்வு உலகிலே அறிமுகம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக MM ஜெயசீலன் அவர்கள் மலையகத்தைச் சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை விரிவுரையாளர், கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்திருப்பவர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளராக இன்றைக்கு பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய MM ஜெயசீலன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய ஈழத்து பெண்ணிலை கவிதைகளை ஒரு தந்தை ஆதிக்க இணைமுரண் புனைவாக பார்க்கின்ற ஒரு கட்டுரை, ஒரு வித்தியாசமான சிந்தனை தளம் கொண்ட ஒரு கட்டுரையாக இருக்கிறது. ஈழத்து பெண்ணிலை கவிதைகள் பல்வேறுபட்ட வாசிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவர் இங்கே அதனை ஒரு தந்தையாதிக்க இணைமுரண் புனைவாக பார்க்கின்ற நிலையிலே பல்வேறு வகையான கவிதைகளை எடுத்து காட்டி அந்த கவிதைகள் எப்படி ஒரு தந்தை ஆதிக்க முரண்பாட்டை சித்தரிக்கின்றன என்ற விடயம் சார்ந்து பல கவிதைகள், ஆழியாளினுடைய பல கவிதைகள், இப்படி பஹிமா ஜஹானுடைய கவிதைகள், அனாருடைய கவிதைகள், இந்த கவிதைகளுக்கூடாக எல்லாம் பயணித்து சுல்பிகா, தாஞ்சா, இப்படி பல தேர்ந்த பெண் கவிதையாளர்களினுடைய கவிதைகளுக்குள்ளாலே பயணித்து இந்த விடயத்தை அவர் இங்கே ஒரு புதிய தரிசனமாக எங்களுக்கு தருகிறார். லலித கோபன் அவர்கள் திருகோணமலை மண்ணிலே இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஆய்வாளராக, படைப்பாளியாக தன்னை பரிணமித்து கொண்டிருக்கக்கூடியவர். 5 கவிஞர்களின் 6 கவிதைகள் என்ற தலைப்பிலே இங்கே பல்வேறு வகை சண்முகம் சிவகுமார் போன்ற பலருடைய கவிதைகளை இங்கே தொகுத்து அந்த கவிதைகள் தரக்கூடிய அனுபவங்களை பேசியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான முயற்சி. ஒரு 5 கவிஞர்கள், தேர்ந்த கவிஞர்களாக அவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கவிதைகளுக்கு இடையிலே காணக்கூடிய ஒப்பீடுகள் அல்லது தனித்துவங்களை சொல்வதாக இந்த கட்டுரையை அவர் இங்கே அமைத்திருக்கிறார். இது அடுத்த இதழிலும் தொடர இருக்கின்ற ஒரு பயணமாக அமைகிறது. சேரனுடைய கவிதைகள் இங்கே கடலுக்கு திரும்புதல் என்ற சேரனுடைய கவிதைகள், அண்மையில் சேரனுடைய கவிதைகளினுடைய முழு தொகுப்பு கூட அண்மையிலே வெளிவந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஈழத்து கவிதை பரப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக சேரன் அவர்கள் விளங்குகிறார். அவருடைய கடலுக்கு திரும்புதல் என்ற கவிதை இங்கே அதாவது வித்தியாசமான எடுத்துரைப்பு முறைகளிலே 15 காலடி தூரம் நமக்கென ஒரு கடல், காலையில் இரவும் பனியும் இன்னும் உதிர மறக்கும் இலையும் கூட வர நான் நடந்தேன் என்று சொல்லி அந்த கடல் பற்றி அவருடைய நினைவுகளுக்குள்ளாலே அதை படிமைப்படுத்தி அவர் பேசுகிறார். பன்னிலை சாத்தியங்களாய் அவளும் புதிர்கள், சித்தார்த்தனின் பறவைகளுக்கு திசைகள் தெரியாத குறித்த ஒரு புரிதல் என்று சொல்லி ஈனா ராஜேஷ்கண்ணன் சார் அவர்கள் சித்தார்த்தனுடைய அண்மைய கவிதை தொகுதிகளில் ஒன்றாகிய இந்த பறவைகளுக்கு திசைகள் தெரியாத என்ற அற்புதமான இந்த கவிதை தொகுதி குறித்த மொழிதல், அதனுடைய படிமம், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள், எடுத்துரைப்பு முறைகள் போன்ற பல விடயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். இதுபோல ரஜிதாவினுடைய ஒரு கவிதை இருக்கிறது, நீர்த்து ததும்பும் சொற்கள் குகபரன் கவிதைகள் என்று சித்தார்த்தன் அவர்கள், குகபரன் அண்ணே அவர்களினுடைய அந்த
நீரூறிய சொற்கள் என்ற தொகுதி குறித்து ஒரு ஒரு ரசனை குறிப்பாக அல்லது ஒரு ஒரு கவி ரசனையாக அதனை இங்கே தந்திருக்கிறார். சித்தார்த்தனுடைய கவிதைகள் இங்கே இருக்கின்றன. நேதா மோகன் அவர்களினுடைய கவிதைகள், பகிரமரும் பறவைகளில் மைனா என் வாழ்வுக்கு மிக நெருக்கமானது, கண்ணாடி தொட்டிகளில் வளர்க்கும் நிறமீன்களை பார்த்து கொண்டிருந்தால் மனப்பிறழ்வுகள் குறையும் என நம்புகிறவர்கள் சில மனிதர்கள் என்று அவர் அதனை தருகின்றார். கவிதை எனும் போலச் செய்தல், மயூரரூபன் அவர்கள் எப்பொழுதும் போல அந்த அவருடைய கட்டுரைகள் சிந்தனையை கிளறக்கூடியவை. அந்த வகையில் கவிதை என்பது எப்படி ஒரு போலச் செய்தலாக நிகழ்த்தப்படுகிறது என்பதை பல உதாரணங்களுக்குள்ளாலே தருகிறார். மதுஷன் சிவன் அவர்களினுடைய கவிதை, அதுபோல மீனா குமாரி அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய கவிதையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே மகேந்திரன் அவர்களினால் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு கவிதை என்று இந்த இதழ் முழுவதுமாக கவிதைகளும் கவிதைகளுக்கான கட்டுரைகளும் கவிதையின் ரசனை குறிப்புகளும் என்று ஒரு மிகச்சிறந்த மீள்வருகையை மறுபாதி நிகழ்த்தி இருக்கிறது. அது தொடர்ந்தும் வெளிவர வேண்டும் என்று அதனுடைய பயணத்தை வாழ்த்தி கொண்டு இருக்கிற சொற்ப நேரத்துக்குள்ளே உண்மையில் 2 நூல்களை சொல்வதற்கு நேர அவகாசங்கள் போதியதாக இல்லை. சிறுகதை மஞ்சரியை எடுத்துக்கொள்கிறேன். 60 இதழ்களை தாண்டி பயணித்து கொண்டிருக்கிற அந்த முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரிய ஒன்று. தயாளன் அவர்கள் லண்டனில் இருந்து அதை செய்தாலும் இங்கே மைக்கேல் கொலின் அவர்கள் மகுடம் பதிப்பகத்தின் ஊடாக மிகச்சிறந்த பணிகளை அதற்காக ஆற்றி கொண்டிருக்கிறார். செல்லிதாசன் உட்பட பலர் அதனுடைய ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே மறைந்த பேராசிரியர் சேனா யோராயாசர் அவர்கள் கூட இந்த சிறுகதை மஞ்சரியிலே அற்புதமான பல சிறுகதைகள் குறித்த தொடர் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். இப்பொழுதும் கூட இந்த இதழிலே பல சிறுகதை என்கிற போது நாங்கள் அதை ஒரு குறுகிய சிந்தனைக்குள்ளே வைத்திருக்கிறோம். ஆனால் சிறுகதை மஞ்சரி என்ன செய்கிறது என்றால் ஒரு அகண்ட நிலை நோக்கியதாக உலக பொதுவாக தமிழிலே இருக்கக்கூடிய சிறுகதைகள், உன்னதமான சிறுகதைகள், எழுதி கொண்டிருக்கிற புதியவர்களுக்கான களம் என்று எல்லாவற்றையும் கலந்து தருகிற ஒரு முயற்சியாக இந்த நூல் அமைகிறது. அந்த வகையில் பேரம் பேசாதீர் என்ற ஒரு கதை இங்கே ஆரம்பத்திலே தரப்படுகிறது. அதுபோல ராஜாங்க முகமூடி என்று மற்றும் ஒரு கதை ஒரு வித்தியாசமான அனுபவங்களை பேசுவதாக இருக்கிறது. உண்மையில் அந்த கதைகளுக்குள் எல்லாம் புகுந்து அவற்றை சொல்ல நினைக்கிறேன். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அதை தவிர்க்கிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். புதிய புதிய கதை வெளிச்சங்களை தரக்கூடிய எடுத்துரைப்பு முறைகளுக்கூடாக கதைகள் நகர்கின்றன. இன்றைக்கு நாங்கள் மாணவர்களுக்கு சிறுகதை பட்டறைகள், கவிதை பட்டறைகளை நடத்த வேண்டிய ஒரு காலச்சூழலில் வாழ்கிறோம். எனவே இப்படியான புத்தகங்களை அவர்களிடம் கொண்டு சேர்க்கிற போது அவர்களும் ஒரு தரமாக இந்த துறைகளுக்குள்ளாலே சிறப்பாக வெளிவருவதற்கு இவை ஒரு வழிகாட்டிகளாகவும் அமையும். நொசில்டா அன்டன் அவர்களினுடைய சிறகுகள் என்ற கதை ஒரு பெண் குறித்த, அந்த பெண் உடல் குறித்த அல்லது பெண்ணியம் சார்ந்த ஒரு கதையாக அது அங்கே அமைகிறது. கடவுளின் 9 பில்லியன் பெயர்கள் என்ற ஒரு ஆதர்சி கிளாக் அவர்களினுடைய அறிவியல் புனைகதையினுடைய வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆதர்சி கிளாக்கினுடைய கதையை எடுத்து தமிழிலே தயாளன் அவர்கள் இந்த இதழை நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் அவர்களே ஒரு பன்முகப்பட்ட படைப்பாளியாக குறுகிய காலத்துக்குள்ளே தமிழிலும் ஆங்கிலத்திலும் என வெவ்வேறு மொழிகளிலே அற்புதமான பல படைப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் தன்னுடைய படைப்புகளை தந்து கொண்டிருக்கிற சமநேரத்தில் இந்த சிறுகதை மஞ்சரி கூடாக உலகத்திசையெங்கும் இருக்கிற பல தலைமுறைகளைச் சேர்ந்த கதையாளர்களுக்கு வாய்ப்பளித்து ஒரு சிறுகதை மஞ்சரியாக அதை தொடர்ந்து மலரச் செய்து கொண்டிருக்கிறார். மோகன சுந்தரத்தினுடைய மெல்ல திரும்பிப்பார் என்ற கதை, அதுபோல இங்கே சூரிய புன்னகை, செல்லிதாசன் அவர்களினுடைய சூரிய புன்னகை என்ற கதை, வழி தவறிய வாழ்வு, அலெக்ஸ் பரந்தாமன் முக்கியமான ஒரு ஈழத்து படைப்பாளி. அவர் தொடர்கதையாக இந்த வழி தவறிய வாழ்வு என்பதை இதிலே தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார். இப்படி பல்வேறு வகையான விடயங்கள் ஒரு சிறுகதை சார்ந்த, ஒரு தொடர்கதை சார்ந்த, கதை சொல்லுதல் சார்ந்திருக்கக்கூடிய பன்முகங்களின் தரிசனமாக ஒரு மாத இதழாக கிட்டத்தட்ட இது ஒரு 120 ரூபாய்க்கு இந்த சஞ்சிகை
எங்கள் மண்ணிலே கிடைக்கிறது என்பது கூட ஒரு சிறப்பான விடயமாக இந்த சஞ்சிகைகளும் தான் மிக குறைந்த விலையிலே 100-150 ரூபாவுக்கு இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு இவற்றை எங்களுடைய வாசிப்பு சூழலிலே பரவலாக்கம் செய்கிற போது நாங்கள் ஒரு சிறந்த வாசிப்பு சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் என்ற சிந்தனையோடு மீண்டும் சங்கப்பலகையினுடைய மற்றுமொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.